இயேசுவின் நாமத்தினார் கோடிடும் சமயங்களில் அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினார் கோடிடும் சமயங்களில் தேவியவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. எல்லாரும் கீழே உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன இடமா இருக்கனால திருப்பலி முழுவதுமே உட்காந்தே தான் நல்லா இருக்கும். உட்காந்து எந்திரிக்க கஷ்டமா இருக்கும். நானும் உட்காந்துக்கிறேன். சிட்டிங் மசாஜ். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, 5 நூற்றாண்டுகளாக கடந்தும் இம்மண்ணில் மக்கள் மனதில் நீங்காத நிறைவானவராய் கோலோச்சும் புனித சவேரியாரின் அன்பிய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்களை திருவிழா வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கின்றோம். மன்னர் குடும்பத்தில் பிறந்து எளிமையையும் இனிமையுமாய் அணிந்து நற்செய்தியை சுமந்து நம் மண்ணில் பதம் பதித்த நமது அன்பிய பாதுகாவலராக பெற்றுள்ள புனித சவேரியாரை நாம் அன்பிய பாதுகாவலர் பெற்றுள்ள நாம் பெருமைப்பட வேண்டியவர்களே. அறியாமை என்னும் இருளை அகற்றி கல்வி என்னும் ஒளியை ஏற்றி மாக்களாக இருந்தவர்களை மக்களாக மாற்றி இறை பாதைக்கு அழைத்து சென்றவர் நம் புனிதர். இறந்து 500 ஆண்டுகளை கடந்தும் அழியா உடலும் மங்கா புகழும் குன்றா புதுமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் புனிதரின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் புனித சவேரியாரின் தாழ்ச்சியையும் தைரியத்தையும் இறை அன்பையும் பறைசாற்றுபவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்றும் தாம் மாட்சியூறுமாறு ஆண்டவர் நட்டு வைத்த நேர்மையின் தேவதாறுகள் என்றும் எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். இவை அனைத்தையும் திரட்டினால் தோன்றுவது நமது புனிதர் சவேரியார்தான். இவரை பற்றியே எசாயா இறைவாக்கினர் முன்குறித்தது போன்றுள்ளது புனிதரின் வாழ்க்கை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு கூறினார். உண்மையான சீடராக புனித சவேரியார் பல லட்சம் மைல்களை நடந்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை தனது நாவாலும் இயேசுவின் வல்லமையால் பல அற்புதங்களை தமது கரத்தாலும் அனைவரின் விசுவாசத்தை ஆழப்படுத்தி அழியா உடலை ஆதாரமாகவும் இம்மண்ணிற்கு கொடுத்துள்ளார். அத்தகைய புனிதரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவரின் வாழ்வை பிரதிபலிப்பவர்களாக வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி கருத்து: புனித சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்கு இறைமகன் இயேசு செய்த அற்புதங்களுக்கு நன்றியாகவும், ஜோசப் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த உதவிக்கு நன்றியாகவும்,
தமிழ்ச்செல்வன், சகாய செல்வி, செபின் மோன், சிபில் ஊர்து மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிக்கு நன்றியாகவும், குழந்தைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும், எங்கள் குடும்பத்தில் இறந்து போன சிஸ்டர் லீனா டிஎம் கான்வென்ட் சபையில் பணியாற்றி இறந்த அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கவும், அவரின் ஆன்மா புனித வாழ்வை அடையவும் மற்றும் வீரபாண்டி அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க வேண்டுகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். அதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே
ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்தினருக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும், தாம் மாட்சி வரும் ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, இந்நாற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என்
அன்பு தேவன் அடைக்கலமானா என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானா நெருக்கடி இல்லாத இடத்திற்கு அழைத்தாரே நேரிய அன்பு கோர்ந்தென்னை காத்தாரே நேரிய அன்பு கோர்ந்தென்னை காத்தாரே ஆண்டவரே இந்நாற்றலாய் உள்ளவரே உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16 முதல் 19 வரை, 22 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியால் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி இயல் 16 இறை திருவசனங்கள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர்.
நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது நம்முடைய செல்வி அக்கா சவேரியார் வாழ்க்கையில் அவர் நிகழ்த்திய ஒரு சில புதுமைகளை நமக்காக வாசிப்பார். அன்னையாம் திருச்சபை நேற்று மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரும் நம் இந்திய நாட்டின் பாதுகாவலருமான தூய சவேரியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து இவருடைய விழாவை கொண்டாடும் இந்நாளில் அவருடைய வாழ்வும் இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட வாசகங்களும் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். சவேரியார் இந்திய நாட்டில் கடலோர கிராமங்களில் உள்ள ஓர் ஊரில் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வூரை சுற்றி அரபு நாடுகளாக சேர்ந்த கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டு சூறையாடத் தொடங்கினார்கள். இதுபோன்ற நிகழ்வுகள் கடற்கரை கிராமங்களில் எப்பொழுதும் நடக்கும். ஆதலால் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அஞ்சி நடுங்கி சவேரியாரிடம் தஞ்சம் புகுந்தார்கள். அப்பொழுது அவர் மக்களை பார்த்து, நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் நற்செய்தியை போதித்து கொண்டிருந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார். ஊரையே சூறையாட நினைத்த கொள்ளையர்களை சவேரியார் ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான், எல்லோரும் அலறியடித்து கொண்டு ஓடினார்கள். இதை பார்த்து வியப்படைந்த மக்கள் யாவரும் இவர் உண்மையிலே இறைவனின் ஊழியன் என்று கடவுளை வாழ்த்தினர். முதலாவதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறிது அறிந்து கொள்வோம். சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் 1506ஆம் ஆண்டு சவேரியார் கோட்டை என்ற இடத்தில் ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் கடைசி குழந்தையாக பிறந்தார். இவருடைய தந்தை 3ஆம் ஜான் என்ற மன்னனின் அரசபையில் ஆளுநராக இருந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த சவேரியார் தாய் மற்றும் சகோதரிகளின் பராமரிப்பிலே வளர்ந்தார். 1525ஆம் ஆண்டில் தன்னுடைய மேல் படிப்பை பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்தார். இவருடைய அரைவாசிகள்தான் பேதுரு, பேவர் மற்றும் இஞ்ஞாசியார். சவேரியார் ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் என்ற லட்சியத்தில் வெறியோடு இருந்தார். அவர் இப்படி உலக காரியங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்ட வாழ்வதை பார்த்த இஞ்ஞாசியார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறையேசுவின் வார்த்தையை திரும்ப திரும்ப அவரிடம் சொல்லி வந்தார். இது சவேரியாரின் வாழ்வில் மிக பெரிய தாகத்தை ஏற்படுத்தியது. 1534ஆம் ஆண்டு 7 உறுப்பினர்களை கொண்டு உருவான இயேசு சபையில்தான் சவேரியார் ஒரு முக்கிய நபராக விளங்கினார். 1537ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார். சவேரியார் ரோம் நகரில் ஓராண்டு காலம் நோயாளிகளிடம் பணி செய்துவிட்டு ஆசிய நாடுகளுக்கு போதிய அருட்பணியாளர்கள்
இல்லாததால் 1542ஆம் ஆண்டு பணி செய்வதற்காக கோவிலில் இறங்கினார். அங்கே பெயர் அளவில் கிறிஸ்தவர்கள் என்று இருந்தவர்களுக்கு திருச்சபையின் அடிப்படை ஜபங்களை சொல்லிக் கொடுத்தார். அதற்காக மக்களின் மொழிகளை கற்றுக்கொண்டார். ஒரு சிறு மணியை எடுத்துக்கொண்டு அதனை தெருவில் அடித்துக்கொண்டு போய் சிறுவர்களை கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தார். அதோடு நின்றுவிடாமல் மக்களுக்கு மருத்துவ பணியும் செய்து வந்தார். ஒரு முறை சவேரியார் இஞ்ஞாசியாருக்கு கடிதம் எழுதும்போது இவ்வாறு குறிப்பிட்டார்: இங்கே இருக்கும் மக்களுக்கு அடிப்படை ஜபங்கள் கூட தெரியவில்லை. அதனால் அவர்களுக்கு ஜபங்களை எல்லாம் சொல்லித் தருகிறேன். மேலும் இம்மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய கைகளை மறத்து போய்விட்டது என்று எழுதினார். அந்த அளவுக்கு நற்செய்தி பணியை மிக ஆர்வத்தோடு செய்து வந்தார். ஒரு நாள் ஒரு குடும்பஸ்தன் சவேரியாரை அணுகி வந்து, தனக்கு பிறப்பதெல்லாம் பெண் குழந்தைகளாக பிறக்கின்றன, ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் அவருக்காக ஜெபித்தார். அடுத்த ஆண்டில் அவருடைய மனைவிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த அளவுக்கு சவேரியார் கடவுளின் அருளை நிரம்ப பெற்றிருந்தார். பாம்பு கடித்து இறந்தவரையும் கிணற்றில் விழுந்து இறந்தவரையும் சவேரியார் உயிர்ப்பித்தார் என்று இவ்வாறு வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது. சவேரியார் இந்தியாவின் கடற்கரை பகுதியில் நற்செய்தி அறிவித்துவிட்டு மலாக்கா மற்றும் ஜப்பானிலும் நற்செய்தி பணியாற்றினார். அங்கே இறந்து போன ஒரு பிரபுவின் மகளை உயிர்ப்பிக்க செய்தார். அதனால் மக்கள் அவரை வெள்ளை உடை தரித்து புத்தராகவே பார்த்தனர். ஜப்பானில் நற்செய்தி அறிவித்தபோது மக்களிடமிருந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தார். அதனால் அவர் அங்கிருந்து சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். அப்படி செல்லும்போது சான்சியன் என்ற தீவிலே கொடிய காய்ச்சலால் தாக்கி சவேரியார் தன்னுடைய 46வது அகவையில் இறந்து போனார். வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து தாம் சந்தித்த மக்கள் எல்லாம் நற்செய்தி அறிவித்து மக்களை ஆண்டவரிடம் அழைத்து சென்ற தூய சவேரியாரை போன்று இன்று நற்செய்தி பணி செய்ய ஆளில்லை. தூய சவேரியாரின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடம் விளங்கிய நற்செய்தியின் மீதான ஆர்வம், பற்று எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற பவுலடியாரின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தூய சவேரியாரை போன்று நற்செய்தியாளராக மாற வேண்டும். நாமும் இன்றைய நற்செய்தியில் படிப்பது போன்று உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி பணியாளராக ஆகுவோம். தூய சவேரியாரை போன்று இறையருளை நிறைவாய் பெறுவோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நேற்று மதிய பூசை வந்தவங்களுக்கு சொன்னேன், அதாவது சவேரியார் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதனால் இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சவேரியார் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திரும்பி சொல்ல மாட்டிங்களா? புரியல. வாழ்த்துக்களா? பழைய சுவராஜ். சரி. புனித சவேரியார், இது சவேரியார் அன்பியம் தானே. இது சவேரியாரை பற்றி புதுமையெல்லாம் வாசித்தாங்க. சவேரியாரோட அந்த பேரை எப்படி நீங்களே சூஸ் பண்ணீங்களா இல்லை கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. சரி. அதுதான் புனிதருடைய பெயர் வைக்கப்பட்ட முன்னாடி நயன்மை நேர்மையெல்லாம் வச்சுருந்தீங்க. அப்புறமேட்டு நம்ம சந்தியாகு ஃபாதர் வந்து டீக்கனாக இருந்தப்போ இந்த பெயர்லாம் மாற்றப்பட்டது. அதை நான் அறிந்திருக்கின்றேன். அதாவது அந்த பெயரானது கொடுக்கப்பட்டதா இல்லை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்களா? என்னுடைய கேள்வி தெளிவாக இருக்கா? ஓ, சீட்டுக்குழி. ஓ, அப்படி. நீங்கள் அப்போ தேர்ந்து கொண்டீர்கள். ஒரு வகையில் தேர்ந்து கொண்டீர்கள், ஒரு வகையில் கொடுக்கப்பட்டது, ரெண்டுமே தான். சரி. சவேரியாரை பற்றி
உங்களுடைய புரிதல் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி, அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, எல்லாம் நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ சபையார் அன்பியமாக இருந்திருக்கின்றீர்கள். சவேரியாரை பற்றிய உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது? யாராச்சும் ஒரு 2-3 பேர் சொல்ல முடியுமா? எத்தனையோ சர்மன் கேட்டிருக்கோம், எத்தனையோ மறைவுரை கேட்டிருக்கோம், சவேரியாரை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இப்போ வேறு அக்கா ஒரு பெரிய நீண்ட ஒரு புதுமை பட்டியலை வாசித்தாங்க. ஸோ இதனால் முன்னாடி சவேரியாருடைய மன்றாட்டு மாலை எல்லாமே இருந்துச்சு. சவேரியாரை பற்றி, சவேரியாரை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? இது வந்து மற்ற திருப்பலி மாதிரி இல்லாமல் அன்பிய திருப்பலி அப்படிங்கிறனால ஒரு மாதிரி கலந்துரையாடலாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் மற்ற திருப்பலி இல்லாமல் இந்த பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன சவேரியாரை பற்றி, சவேரியார் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? நீங்கள் சவேரியாரை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? இயேசுவை பார்த்து நம்ம சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். இயேசுவை பார்த்து என்ன சொல்லணும்? இயேசு எனக்கு நல்ல நண்பராக இருக்கின்றார், இயேசு என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றார், என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். நான் இயேசுவை அடிக்கடி பார்ப்பது அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கின்றார் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ அது மாதிரி சவேரியார் எனக்கு யார்? அதான் கேள்வி. பதில் எழுதுக. ஓரிரு வரிகளில் விடை தருக. அரையாண்டு பரீட்சை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை. நற்செய்தியாளராக பார்க்கின்றீர்கள். வேற ஒரு வார்த்தையில் விடையலில் ஓரிரு வரிகளில் விடையலி. தெளிவாக இருக்கு. யார் வேணா சொல்லலாம். மிஷனரி. மிஷனரி, நற்செய்தியாளர், ஒரு புனிதர், பாதுகாப்பாளர். எதிலிருந்து பாதுகாப்பாளர் இருக்கிறார்? ஓகே ஓகே. வழி நடத்துபவர். இப்படி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். எல்லாமே ஓகே தான். சரி, இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சவேரியார் பிறந்த வருடம் தேதியோடு சொல்லணும், மாதம் தேதி எல்லாம் சேர்த்து. தெரிஞ்சா சொல்லலாம் பிரதர், நீங்கள் பிரில்லியன்ட், எனக்கு தெரியும். ஆயிரத்தி 506. ஏன்னா அது எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஏன்னா அவங்க வாசிட்டாங்க. அதனால தான் நான் அதை மட்டும் தான் கேள்வியை வச்சுருந்தேன். சரி, கொஞ்சம் மாற்றி விடுவோம் தான். ஏப்ரல் 7, 1506. சரி, அவர் எந்த கோட்டையில் பிறந்தார்? சவேரியார் கோட்டையா? சரி, சவேரியார் கோட்டை கரெக்டு தான். தமிழில் சவேரியார், அவர்களுடைய மொழியில் வந்து ஸ்பானிஷ் மொழியில் ஹாவியர் கோட்டை, அந்த கோட்டையில் தான் பிறந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய கோட்டையில் 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி பிறந்தவர் தான் நம்முடைய புனிதர் சவேரியார். மிகப்பெரிய உயரிய குடும்பம். அவருடைய அப்பா யாருன்னு போயிட்டிங்கன்னா, அவர் ஒரு ஆளுநர், ஒரு கவர்னராக இருந்திருக்கின்றார். ஒரு அரசவையில் கவர்னராக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அப்போ வாழ்ந்த வாழ்க்கைன்னு பார்த்தா எல்லாத்தையுமே அவருக்கு பணிவிடை செய்வதற்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருப்பாங்க. ஒரு மாதிரி மேட்டிமை வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதன் விளைவாகத்தான் அவர் வந்து கல்வி கற்க வேண்டும். எனக்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் கல்வி என்பது அதைவிட சிறந்தது, உயர்ந்தது என்று சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு? மிகப்பெரிய பேராசிரியராக வேண்டும், அந்த பேராசிரியர்களே ஒரு உயரிய விருதை நான் பெற வேண்டும் என்ற முனைப்போடு அவர் தன்னுடைய மனமாற்றத்திற்கு முன் அந்த ஒரு முனைப்போடு, நேற்று சொன்ன மாதிரி 100% முனைப்போடு அவர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சவேரியார் இயேசுவை அறிந்த பின்பு தூய இஞ்ஞாசியாரால் வழிநடத்தப்பட்டவராய் என்ன பண்ணுறாரு? இந்தியாவுக்கு வருகின்றார். வந்த பிறகு அவர் தேர்ந்த வாழ்க்கை, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் தேர்ந்த வாழ்வு, அந்த தேர்ந்த வாழ்வு என்பது அவர் வந்து, அதாவது கடலில் வந்து எத்தனை மாதம் பயணம் செய்கிறான்னு தெரியுமா?
எத்தனை மாதம் பயணம், கடல் பயணம். கோவாவுக்கு வந்து 1500 எப்போ வந்து சேர்றாரு? 1542 1542ஆம் ஆண்டு வருகின்றார். அதற்கு முன் 1541 கிளம்பிட்டார். தாத்தா சொன்ன மாதிரி 13 மாதம் 13 மாதம் கடற்பயணம். கடற்பயணம் அப்படிங்கிறப்போ வந்து அதிகமாக அவர் வந்து அங்கிகளோ நிறைய எடுத்துகிட்டு வரல. ஒரு மாதிரி ஏழ்மை வார்த்தைப்பாடை தேர்ந்து கொண்டதுனால ரொம்பவே கம்மியான உடைகள் தான். அந்த உடைகளை கொண்டு வந்து, ஆனால் நிறையா அது கிழிஞ்சிருச்சு, இதாக பண்ணி ஆயிடுச்சு. அவர் வந்து கோவாவில் இறங்கின உடனே அவருடைய அங்கியை பார்த்து அப்போதைக்கு இருந்த அந்த போர்ச்சுகீசிய காலனியில் தலைமையாக இருந்தவர் ஒரு நல்ல ஒரு அங்கியை, ஒரு பட்டு, அதாவது அந்த அவங்க வந்து கருப்பு அங்கி தான் போடுவாங்க. அந்த கருப்பு துணியிலே ஒரு நல்ல துணியில் அங்கி தைத்து தரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கி தைப்பதற்காக துணியை காட்டுகிறார்கள். ஃபாதர், இதில் உங்களுக்கு அங்கி தைச்சிக்கலாமா அப்படின்னா 2-3 வெரைட்டி காட்டுறாங்க. அவர் அதெல்லாம் வேணான்ட்டார். வேணான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதே கிழிந்த அங்கியோடு மேலே மட்டும் நம்ம பால்பு சர்ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை கலரில் ஒரு சின்ன பார்த்துருக்கோம்ல, ஒரு வெள்ளை கலரில் போட்டிருக்காரா, அந்த மாதிரி ஒரு காட்டன், ஒரு சாதாரண காட்டன் அந்த ஒரு மேலே இருக்கிறத மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் அந்த துணியை அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த ஒரு சர்ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அவர் தேர்ந்தெடுத்து அவர் தொடர்ந்து பயணம் செய்தார். அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை. அப்படி எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறப்போ வந்து அவர் நினச்சிருந்தா மாட மாளிகையில் தங்கியிருக்கலாம். ஏன்னா போர்ச்சுகீசிய படை வீரர்களுக்கு அதிகாரிகளுக்கு கிறிஸ்துவை போதிக்க வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் மறந்திருப்பார்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவை மறுபடியும் போதிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் அனுப்பப்படுகிறார். போர்ச்சுகீசிய மன்னர்களால் அனுப்பப்படுகிறார். ஆனால் அவர்களையும் தாண்டி அப்படின்னா ஒரு கோட்டையில் தங்கிட்டு அவருக்கு சொகுசான உணவு முறைகளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு மேற்கொண்ட உணவு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் எளிமையான உணவு முறை. மக்களோடு தான் தங்கினார். இதில் கூட வாசித்தோம், மணி அடிச்சுட்டு தெருக்களில் போய் என்ன பண்ணுவார், மறைக்கல்வி போதிப்பார். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம்லாம் பெரிய ஜெபம் இல்லை, நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல கர்த்தர் கற்பித்த ஜெபம், அந்த மாதிரி எளிமையான ஜெபங்களை தான் அவருடைய அந்த உடைந்த தமிழில் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி அவ்வளோ முழுமையாக தமிழ் கற்றவராக அவர் இல்லை. அதனால் தெரிஞ்ச தமிழில் மக்களுக்கு எப்படியாச்சும் போய் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கக்கூடியன்னு சொல்கிற அந்த தீரா தாகம் கொண்டவராக சவேரியார் இருந்திருக்கின்றார். அவர் வந்து மக்கள் சாதாரணமான உணவு, அந்த மீன், வெள்ளை சோறு, இதை தான் அவர் வந்து சாப்பிட்டதாக பார்க்கின்றோம். இவர் இயேசுவை போதித்ததை தாண்டி அது நிறையா புதுமை வாசித்தோம். ஒரு சில புதுமையெல்லாம் பார்த்தா இந்த காலத்தில் வர சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கார். அப்படி வந்தாங்க, அப்படி கண்ணை காட்டினார், எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மட்டும் அவர் இல்லாமல், புதுமையை மட்டும் செய்யாமல், மக்களுக்கு எது இருந்தால் அது வந்து அவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படின்னு தெரிந்து கல்வியை கொண்டு போய் சேர்க்கின்றார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய பணி. ஏன்னா 1500களில் கல்வியோட நிலைமை எப்படி இருக்கும், இப்போ 2024 கல்வியோட நிலைமை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஒருவேளை கேரளா, தமிழ்நாடெல்லாம் இந்த அளவுக்கு கல்வியின் சதவீதத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை சவேரியாராக தான் இருக்க முடியும். ஏன்னா நான் வட இந்தியாவுக்குலாம் போனால் அவங்களோட கல்வி அறிவுன்னு பார்த்தா பெருசாக இருக்காது. போன வருஷம் நான் டெல்லியில் இருந்தப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாமே அங்கே எல்லாருமே கொஞ்சம் கலராக தானே இருப்பாங்க. பார்த்தா ஆள் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க நினைப்போம். ஆனால் ஆங்கிலம் தெரியாது, அவங்களுடைய லாங்குவேஜுமே கொஞ்சம் தப்பாக தான் பேசுவாங்க. அந்த ஒரு கலாச்சார அந்த முன்னேற்றம் அதெல்லாம் ரொம்பவே இருக்காது. எந்த அளவுக்கு அப்படின்னா கண்ட இடத்துல எச்செழுத்து போவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த படிப்பறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்கிறது. நம்ம இந்தியாவில் நம்ம முதன்மையான மாநிலமாக, படிப்பறிவில் முதன்மையான மாநிலமாக எது இருக்கிறது என்றால் கேரளா இருக்கிறது, அதற்கடுத்து தமிழ்நாடு தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு காரணமாக ஒருவேளை சவேரியார் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து அவர்
குருகுல கல்விலாம் அப்போல்லாம் இருந்திருக்கும். அப்போல்லாம் அந்த ஏற்றத்தாழ்வு நிறையா இருந்த காலகட்டம். அப்படிங்கிறப்ப பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி. அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல, ரிக்கு, சாம, யசூர், வேதாந்த இதில் வாசிக்கிறோம். என்னென்னா மற்றவர்கள் சூத்திரர்கள் வந்து கல்வி கற்றால் என்ன பண்ணணும், காதால் கேட்டாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி தான் படிக்கிறோம். அந்த காலச்சூழலில் அவர்களும் கல்வி கற்க வேண்டும். அதுக்கு அவர் ஒரு அருமையான ஒரு நடைமுறையை வைத்திருந்தார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு கேட்டிகிஸ்ட், நம்ம கேட்டிகிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டிகிஸ்டை நியமிக்கிறாரு. அவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். அவங்களோட வேலை என்னென்னா இந்த மாதிரி மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடிப்படை கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தது. அதற்கு தேவையான பணத்தை அவர் கொடுத்து விடுவார். அப்படிங்கிறப்ப அதுதான் 1544 டிசம்பர் 18 எழுதின ஒரு மடலில் கூட அது இப்படி தான் மான்சில்லா அப்படிங்கிறவங்க எழுதுகிறாரு. அவர் எழுதுகிறப்ப இந்த மாதிரி நீ வந்து உனக்கு 150 ரூபா மாதம் உனக்கு கிடைக்குது, அதை வச்சு நீ ஒரு சின்ன கூரை போட்டு சிறார்களுக்கு கல்வி கொடு, ஆசிரியர்களை நியமி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கல்வி புகட்ட அவரால் என்ன முடியுமோ அதை செய்கிறார். நான் திரும்பி வரப்போ அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். தமிழில் கூட நம்ம வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம், பிச்சை புகினும் கற்கை நன்று. பிச்சை எடுத்தாலும் படிச்சிருப்பா, பிச்சை எடுத்தாலும் படிச்சிருப்பா. கல்வி ஒரு மாபெரும் சக்தி, கல்வி ஒரு மாபெரும் சக்தி. இன்னைக்கு கூட நான் இதில் வாசித்த விகடனில் கார்த்திகை செல்வன் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் சொல்கிறாரு, கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நான் பல பேரை பேட்டி காண்றிருக்கேன். எல்லார் வாழ்க்கையிலும் அவர்கள் சொல்லுவது கல்வியின் கற்றதால் தான் அவர்கள் இந்த உயரத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு. இன்றைக்கி கார்த்திகை செல்வன் அவர் ஒரு நிருபர், அவர் வந்து விகடனுக்கு பிரசுரத்துக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார், அதில் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறப்ப அந்த கல்வி என்ற ஆயுதத்தை இவர்கள் கையில் கொடுத்து விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் அப்படின்னு அவர் தீர்க்கமாக அவர் இருந்தார். அதனால்தான் அவர் அந்த ஒரு முடிவை அன்று எடுத்தார். அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணார், அந்த ஒரு முடிவை அவர் எடுத்தார். சமுதாயத்தில் மக்கள் வந்து ஆன்மீகத்தில் மட்டும் உயர வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் சிறந்தோங்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கவில்லை. அது மாறாக அவருடைய சமூக வாழ்வில் இந்த சமுதாயத்தில் மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு சொல்லிட்டு சாதிய படிநிலைகள் கொண்ட இந்த சமுதாயத்தில் அந்த கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும். அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியவராகத்தான் நம்முடைய புனிதர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோம், நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்றால் எதற்காக முக்கியத்துவம் தருகின்றோம்? ரெண்டு இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாரித்து என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சவேரியார் கற்ற கல்வி, கற்றுக் கொடுத்த கல்வி எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னை சுற்றியுள்ள ஏழை மக்களும் கற்று மேம்பட வேண்டும். நம்முடைய கல்வி சவேரியாருடைய கல்வி போல இருந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் ஒரே சமுதாயமாக நாம் வாழ்வில் முன்னேற முடியும். சவேரியார் நம்ம ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றார். நாம் அதுக்கு தயாராக இருக்கின்றோமா? சமுதாய மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. சமுதாய மாற்றத்திற்கு தயாராக நாம் இருந்தோம் என்றால் நாம் சவேரியாரை பின்பற்றுகின்றோம் என்று அர்த்தம். நாம் இல்லை அது எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதும், நான் மட்டும் படித்தா போதும் அப்படின்னா கஷ்டம். தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், தன்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியராக பல ஆண்டுகள் கழித்தவர். அவர் எத்தனை பேரை முன்னேற்றி விட்டிருக்கின்றார். ஒரு சில பேருக்கெலாம் அவர் வந்து அவங்க வந்து படிப்பில் நலிந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணி அவர்களை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றிருக்கார் அப்படின்னு ஒரு சில சமயங்களில் என்னோட பகிர்ந்து கொண்டிருப்பார்.
அவரை பார்க்கும் பொழுது எனக்கு பெருமிதமாக இருக்கின்றது. இந்த இந்த வயசுலையும் எல்லாரும் வந்து என்னோட டீச்சர், என்னோட ஃபாத்தியார் அப்படின்னு சொல்லி அவரை மதிக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த கல்விக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவம், அந்த மகத்துவமானது கடத்தப்பட வேண்டும். அது பல நேரங்களில் ஒரு மாதிரி தேங்கிய நிலையில் இருக்கின்றதோ, அந்த கல்வி குறுக்கி விடுகின்றதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்வி ஒரு சமயம் நம்மளை குறுக்கி விடுகின்றது அப்படின்னு நம்ம ஒரு சில சமயங்கள் நம்ம யோசிக்கலாம். நான் வந்து நிறையா படிச்சுட்டேன், அதனால் எனக்கு வந்து இதிலலாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு போயிடலாம். நான் நிறையா படிச்சுட்டேன், அதனால் ஆன்மீகத்தில் பெரிய எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவங்க சரியாக படித்தார்கள் என்றால் அவர்கள் படிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அவங்க படித்தது வெறும் சுயநலத்திற்காக அப்படின்னு மட்டும் படிச்சிருந்தனால தான் அவங்க தன்னையே சுருக்கி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சவேரியார் நிறைய கற்றவர். அந்த காலத்திலேயே ஃபிலாசபியில் டாக்டரேட் வாங்கியிருக்கார். டாக்டரேட்னா பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பட்டம் பெற்றவர். ஃபிலாசபி, தத்துவவியல், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்கள்லாம் வந்து இந்த தத்துவவியலில் மிகுந்த ஒரு கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். உலகமே அவர்களை பார்த்து வியந்தது. அப்படிப்பட்ட படிப்பை படித்து அவர் அதில் பட்டமும் பெற்றவர். அப்படிங்கிறப்ப அவ்வளோ பெரிய மேதையாக இருந்தவர் கீழே இறங்கி அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ், மலையாளமாக இருக்கலாம் இல்லை தமிழாக இருக்கலாம், அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி ஆவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் திகழ்ந்தார். பெருமை பீர்த்தி கொள்ளவில்லை. நாம் ஒரு சில சமயங்களில் சின்ன சின்ன சமயங்களில் கொஞ்சமாக படிச்சுட்டு ஓவராக அப்படி பந்தா காட்டிட்டு தெரியக்கூடிய ஆட்களும் இருக்கின்றார்கள். நம்ம வாழ்க்கையில் இந்த கல்வி என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஜெப வாழ்வு. அதையும் வந்து நம்மளுடைய புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவ்வாறாக கடிதம் எழுதுகின்றார் இஞ்ஞாசியாருக்கு. நான் வந்து திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய கைகள் மரத்து போயிடுச்சு, ஒரு சமயம் வீங்கி போயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க, இயேசுவை அறியணும் அப்படி நிறைய பேர் வராங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பது எனக்கு ரொம்பவே அலாதியான சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதனால் என்னுடைய ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நான் பல நேரங்களில் தவறி விடுகின்றேன் அப்படின்னு அவர் அதை ஒரு பிரச்சனையாக என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய இதாக இருக்குது. அதனால் நான் நைட்டு தூங்க போகிறப்ப நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தை வைத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபாதர்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஃபீஸ் வாசிக்கணும் காலையில், மதியானம், ஈவினிங்கு, இந்த மாதிரி 3 டைமில் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி வாசிக்கக்கூடிய அந்த இது ப்ரீவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எனக்கு வாசிக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் நொந்து போகின்றார். நொந்து எழுதியவர் இன்னொன்று கடிதத்தை இவ்வாறு முடிக்கின்றார். ஆனால் நைட் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபித்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை கொண்டு அடுத்த நாள் என்னால் பணியை சிறப்பாக செய்ய முடிகிறது. ஜெபத்தின் வல்லமை. நாம் தொடர்ந்து ஜெபத்தில் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது நம் பணிகளை செவ்வனையாற்ற கடவுள் நமக்கு சக்தியை தருவார். அது வந்து சவேரோட வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அவருடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய வாழ்வாக, எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கின்றது. அதனால் நம்ம அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய 2 விஷயமாக நான் இன்றைக்கி பார்க்குறது, ஒன்று கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம். அந்த கல்வி என்பது எனக்கான கல்வி அல்ல, என் வழியாக மற்ற மக்களுக்கும் நான் கடத்த வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடு நான் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று. 2வது, என்னுடைய ஜெப வாழ்வு நன்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மற்ற வாழ்வும், பணி வாழ்வாக இருக்கலாம், இல்லை குடும்ப வாழ்வாக இருக்கலாம், இல்லை வேறு வாழ்வாக இருக்கலாம், எல்லா வாழ்வுமே சிறப்பாக அமையும். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய புனிதர் சவேரியார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 2த்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்து நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நாம் சவேரியார் என்ற மாபெரும் புனிதரை சரியாக பின்பற்றுகின்றோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா அவரை பெயரளவில் ஒரு கொண்டாட்டத்துக்கு மட்டும் வச்சுட்டு ஜோடிச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் அலமாரியில் வச்சுருவோம். அலமாரியில் வைக்கிறதுக்காக அவர் இல்லை, நம்முடைய
உள்ளங்களில் அவரை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து நம்மையே ஆய்ந்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு கல்விக்கும் தனிப்பட்ட ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வை சபையாருடைய வாழ்வை போல புனிதமாக மாறும் என்பதில் ஐயமே இல்லை. அத்தகைய வரத்திற்காக இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை சவேரியார் வழியாக இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தாகம் கொண்டு விண்ணரசின் பாதையில் தொடர்ந்து இறை மக்களை பயணிக்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றிய எம் இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையோடு ஆட்சி புரியவும் மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டையும் மக்களையும் சரியான வழியில் நடத்தி செல்ல ஞானம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே எம் இறைவா, கடல் கடந்து நற்செய்தி பணியை ஆற்ற வந்த எம் இந்திய நாட்டின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் பணிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் நற்செய்தி அறிவிப்பில் தாகம் கொண்டு இயன்ற மற்றும் நற்செய்தியை எங்கள் வாழ்வாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித சவேரியாரின் அடித்தொட்டு பயணித்து கொண்டிருக்கும் கல்வி குழுமங்களையும் நிறுவனங்களையும் பணியாற்றும் அருத்தந்தையர்களையும் ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக இவர்கள் எடுத்து செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உடனிருந்து ஆற்றல் அளித்திட வரமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய புனித சவேரியார் வழியாக நீர் எங்களுக்கு ஒரு மாபெரும் முன்மாதிரியை தந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அவருடைய பெயரை தாங்கிய இந்த சவேரியார் அன்பியத்தில் வசிக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்முடைய பணியை நிறைவாக ஆற்ற தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை காத்தருள வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தாயிடுவாய் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தாயிடுவாய் இறைவா உம்மை வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும்.
வந்தோம் தன்னிடமே. தந்தாய் ஏற்றிடுவாய் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவனுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. ஆண்டவரே, நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். சவேரியார் அன்பியத்திலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பாசத்தோடு அன்போடு நினைவுறுகின்றோம். அவர்களை நீர் இது நாள் வரை ஒரே குடும்பமாக வழி நடத்தி வந்திருக்கின்றீர். இனி வரும் காலங்களிலும் அவர்கள் உம்முடைய அன்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், உம்முடைய அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய், சீடர்களாய், சீடத்திகளாய் வாழ, புனித சவேரியாரின் வழியில் நடக்க தேவையான அனைத்து வரங்களையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எல்லா ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளும் அமைதி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இந்தா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது.
என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் நேரம் இது. இன்பம் நான் செய்தேன், நன்றி நான் சொல்வேன். இன்பம் நான் செய்தேன், நன்றி நான் சொல்வேன். நான் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிழலில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். இன்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. வந்தார் ஆண்டவர் இயேசுவின்மை வந்தார். ஆற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ள தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகி முதற்கண் எல்லாம் செய்ய வல்லவராம் எம்பெருமான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த சவேரியார் அன்பியத்திற்கு திருப்பலி நிறைவேற்ற எங்களுக்கு அனுமதி தந்த பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர் அப்பா அவர்களுக்கும் மற்றும் அன்பியத்தில் இருக்கக்கூடிய செல்வி அக்கா, வின்சனண்டன் மற்றும் அன்பியத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த ஜேஎம்ஜே அருள் சகோதரிகள், சிஸ்டர் சுப்பீரியர் சிஸ்டர், அப்புறம் அமலா சிஸ்டர் மற்றும் அருள் சகோதரிகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பல அன்பியங்கு பொறுப்பாளர்கள் இங்கு வந்திருக்கார்கள். அவர்களுக்கும்
எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. குறிப்பாக எங்களுடைய நம்ம கீபோர்டு வாசித்த தம்பி ரவிக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் வந்திருக்கின்ற ஒரு நண்பர்களுக்காகவும், சகோதரர் பேர் தெரியல, ஆபிரகாம் அவர்களுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த யூடியூபர் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணன் ஏற்கனவே எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. நான் மீண்டும் எங்களுடைய சவேரியார் அன்பித்து சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த திருப்பலியை சிறப்புடன் நீங்கள் ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பித்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்ல நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். சவேரியாருடைய புதுமைகளை பற்றி நாம் இன்றைக்கி எல்லோரும் பார்த்தோம். இந்த புதுமையை நான் ஞாயிற்றுக்கிழமை நேரில் அனுபவிச்சதை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். அதாவது இப்போ இந்த வருஷம் எங்களுடைய திருவிழா, போன வருஷம் நாங்கள் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நாங்கள் நடத்திட்டோம். இந்த வருஷம் எங்களுடைய திருவிழா திருப்பலியானது பல பிரச்சனைகளுக்கு இடையில் நாங்கள் இன்றைக்கி நல்லா வெற்றிகரமாக இந்த திருப்பலியை எங்களுக்கு நிறைவேற்றியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேறு ஒரு அன்பிய கூட்டம் நடத்தும்போது எல்லாரையும் அழைச்சி கோயிலில் வச்சு நாங்கள் பேசணும், யார் வீட்டில் திருப்பலி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம். அங்கே சில வார்த்தைகள் எல்லாம் பேசி முடித்து ஒருத்தருமே அடுத்த வருஷம் வச்சுக்கிடலாம், இன்றைக்கி என் பிள்ளை இல்லை, ஊரில் இருக்குது, என் பையன் வெளியில் இருக்கான், அப்படி எல்லாருமே ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் அதுக்கு ஒரு முடிவு யாருமே எனக்கு சொல்லலை. சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த வருஷம் திருவிழா திருப்பலி வைக்க வேண்டாம், கோயில் திருப்பலியோடு நிப்பாட்டிக்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு அது மனசுக்கு உடன்பாடு இல்லை. சாயங்காலம் போல் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் தொடர்பு கொண்டு கடைசியாக ஒரு முடிவு என்ன எடுத்தாங்கன்னா, உங்கள் வீட்டிலே வைங்க அப்படின்னாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வைக்கும்போது சிலர் நல்லதாக எடுத்துக்கலாம், சிலர் தப்பாகவும் எடுத்துக்கலாம், அவங்க வீட்டிலே வைக்காங்களேன்னு கூட வரலாம். இருந்தாலும் நான் மனமும் சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவரை நான் அந்த கடவுள்கிட்ட சவேரியார்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு முடிவு கொடுங்க, எனக்கு ஒரு இடம் தேர்வு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வாட்ஸ்அப்பில் தமிழ்ச்செல்வன் சகாய செல்வி இல்லத்தில் வச்சு நடைபெறும்னு போட்டுட்டாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசில் அழுக வந்துட்டு, அப்போ என்ன செஞ்சேன், நான் போய் என் பூஜை ரூமுக்கு முன்னாடி போய் நின்று, இப்போ இந்த லீனா சிஸ்டர்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு மேலே நான் அவங்க கூட இருந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு இப்போ எனக்கு 28 வருஷங்கிட்ட ஆயிட்டுது. இது நாள் வரை நான் தனிப்பட்ட முறையில் நான் மனசு கலங்கினேன்னா அவங்களுக்கு தெரியாமல் கலங்கினா தான் உண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் மனசு கலங்குறேன்னு சொன்னாலே அவங்க அதை தாங்கிக்கிடவும் மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அது பரிசீலனை செய்து என்னை சந்தோஷம் தான் படுத்துவாங்க. நான் பூஜை ரூமில் போய் நின்றுட்டு, சிஸ்டர் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் மனசு கலங்கி நிற்கேன், நீ உங்களோட கடவுள்கிட்ட பரிந்து பேசி எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ரூமில் போய் கதவை அடைச்சிட்டு படுத்து சவேரியாரை நான் நினச்சி கேட்குறேன், சவேரியாரே உங்களுடைய திருவிழா கொண்டாடுறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கோம், ஆனால் யாருமே எங்கள் வீட்டில் வைங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே முன் வர மாட்டேக்காங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த சவேரியார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அழுவுதேன். கதவை அடைச்சி வச்சுக்கிட்டு அழுவுதேன், ஜன்னலை அடைச்சிட்டேன், சத்தம் போட்டு அழுதேன், எங்கள் வீட்டுக்கே கேட்கும். அதனால் கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு நான் அழுதுட்டு படுத்திருக்கேன். அந்த நேரம் பார்த்து இந்த அண்ணன் ஃபோன் வருது, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ என்னை தேடி பார்த்துட்டு அவங்க வெளியில் எங்கேயோ இருக்காங்கன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அது எனக்கு காதில் உழுது. நான் இருந்தாலும் கேட்காம எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரியணும், சவேரியாரே எனக்கு உங்களுடைய திருவிழா திருப்பலி நாங்கள் நல்ல முறையில் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகுதேன். எனக்கு வேறு என்ன பேசணுன்னே எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் ஓடி கதவை தட்டுறாங்க, டெய்லர் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, டெய்லர் வீட்டில் இந்த வருஷம் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த சவேரியார் பிரைஸ் தள்ளாட எல்லோரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு கை தட்டிக்கோங்க எனக்காக வேண்டி. அப்போ எனக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல. அப்போ சவேரியார் என்னை கைவிடலை, எங்கள் அன்பித்தை கைவிடலை, அவருடைய நற்செய்தியை போதிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் இந்த இடத்துல இதெல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்ய போய் அன்பியத்தில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்க பல அன்பியத்தில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க.
இதை நான் வந்து மற்றவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அமைதியாக நாங்களும் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த நற்செய்தியானது வந்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு பறைசாற்றி இருக்காது. ஆனால் அந்த சவேரியார் வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஒரு புதுமைகளை தந்து டெய்லர் வீட்டில் வைக்காங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்ன உடனே மறுபடியும் நான் பூஜை ரூமில் போய் அந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அந்த சிஸ்டர் வந்து அப்போ டக்குன்னு அந்த கடவுள் மூலயமா அந்த எல்லாரும் அவங்க மனசில் அவங்கள்ட்டையும் கேட்டேன் நான், என்னையே உங்கள் வீட்டில் வைப்போமா, ஏக்கா உங்கள் வீட்டில் வைப்போமா, இல்லை பிள்ளை வெளியில் இருக்குது அடுத்த வருஷம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதே ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த கடவுள் அவங்களுடைய மனதில் தோன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு வச்சு ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கட்டளை இட போய் அந்த வார்த்தை எங்களுக்கு வந்த உடனே அது பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க. இது நான் சவேரியார் எனக்கு செய்த ஒரு புதுமையாக நான் எடுத்துக்கிட்டேன். அந்த புதுமையை நான் உங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாருமே நம்புங்க, ஜெபியுங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ. என் பெயர் ஏ. ஜோசப் சௌரிநாதன், சன் ஆஃப் எஸ்எஸ் அடைக்கலம் ஆசிரியர். தூய ஆவியே, என் ஆரியுரே, உம்மை தொழுகிறேன். என்னில் ஒளியேற்றி என்னை வழிநடத்தும். எனக்கு திடமளித்து என்னை தேற்றும். நான் செய்ய வேண்டியதை சொல்லும், அதை செய்யும்படி ஆணையிடும். எனக்கு நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புகிறதை நான் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றேன். பொல்லாத நோயாலும் பெய்யாலும் நலிந்தவருக்கு உன் குள்ளாயை போட்டு சுகம் கொண்டு வந்த என் தந்தாய், இல்லாத பழி சுமத்தி இழிவு செய்ய கருதுவோர் சொல் செல்லாத நிலை அமைத்து சேயினை காருமையா. இந்த ஜெபத்தை லா ஆ. ஜோசப் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நான் மிகவும் சுகமில்லாமல் 2 ஆண்டுகள் கோமோ நிலையில் நான் இருந்தேன். என் தகப்பனார் எனக்காக 3 லட்சம் ரூபாய்கள் செலவு பண்ணி என்னை சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பல லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் குணமாகாமல் வேலைவாய்ப்பை இழந்தேன். நான் வந்து பரமகல்யாணி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தீராத தலைவலியால் நான் துன்புற்றேன். 2 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தபோது என் தகப்பனார் விடிய விடிய எனக்காக ஜெபமாலை ஜெபித்தார்கள். என் குடும்பத்தினுடைய நிலை அனைவருக்கும் நன்றாக தெரியும். பலவிதமான தீமைகளையும் காட்டார்களையும் கடந்து வந்த நான் இப்பொழுது கோல்டு மெடல் வாங்கினபடியினாலே பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜிலே வேலை பார்த்து வருகின்றேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கடவுள் என்னை உயர்த்தினார். நரகத்தினுடைய காட்சிகளை நான் தரிசித்திருக்கின்றேன். எனவே அனைவரும் ஆண்டவர் வரும்போது வலதுகை பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பசியாய் இருந்தேன், உணவு தந்தாய். தாகமாய் இருந்தேன், குடிக்க தண்ணீர் தந்தாய். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை தந்தாய். சிறைப்பட்டிருந்தேன், என்னை காண வந்தாய். நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை கண்டு ஆறுதல் அளித்தாய் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நடந்தால் நிச்சயமாக நாம் வலதுகை பக்கம் நிற்போம் என்பதற்கு நானே சாட்சியம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கும் நானே சாட்சியம். நீங்களும் இந்த ஜெபத்தை சொல்லி அதிகாலையிலே ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுக்கும் ஆண்டவரும் இயேசுவும் பல புனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். என் பெயரும் சவரிநாதன், சவேரியார் தான். எனவே தான் நான் இந்த திருப்பலியில் உங்களுக்கு சாட்சியத்தை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய திருப்பலி நிறைவேற்ற நமக்கு நல்லதொரு இடத்தை தேர்வு செய்து தந்த திரு ஜோசப், திருமதி ரெஜினா அவர்களுக்கும் அன்பி சார்பிலும் தந்தை அவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள். திருப்பலி முடிந்தவர் அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லும்படி உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்கள், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று சௌரியாருடைய திருவிழாவையும் அவருடைய புதுமைகளையும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த அற்புதமான ஒரு புனிதர் சவேரியார் என்று சொன்னாலே அவர் நற்செய்தி பணியாளர். இந்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால், வருகிற சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை முக்கவர் உள்ள அந்த மணிமுத்தாரப்பருள் முக்கர் உள்ள அந்த கெபியில் வைத்து திருப்பலியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்ள மட்டுமல்ல, உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கெடுக்க உங்களால் முடிந்தவரை பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துனா கூட நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து கூட வந்துடலாம். இங்கேருந்து ஒரு 100 ரூபா கேட்பாங்க ஆட்டோவுக்கு. தாராளமாக நீங்கள் வந்து சேர்ந்துடலாங்க. அதனால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த திருப்பலியை நம்முடைய பங்கு தந்தையும் இணைந்து கொண்டாட மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு ரொம்ப முடியல. மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்ததுனால அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் நான் இந்த திருப்பலி நிறைவேற்றக்கூடிய சூழல். ஆனால் தொடர்ந்து அவருடைய உடல் நலனுக்காக நாம் அனைவரும் ஜெபித்துக்கொள்வோம்.
அவர் நல்ல முறையில் குணமாகி நம்மிடையே மீண்டும் நற்செய்தி பணியாற்ற அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறியச் செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிவோர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற அனைவரும் தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க அருள் செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணகக் கொடைகளாலும் நீங்கள் வளம் பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நற்செய்தி பணியாற்ற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்றாடம்
வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.